எப்பயுமேங்க அவங்க கேட்டது ரொம்ப அருமையான கேள்வி. எப்பயுமே காலையில் சாப்பிட்றீங்கன்னா பழங்கள், ஆவியில் வெந்த உணவுகள், முளைக்கட்டிய தானியங்கள், இயற்கையான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உடம்புக்கு அதிகமாக தேவை ஆக்சிஜன். நம்ம ஆக்சிஜன் உள்ள உணவை கொடுக்கறதே கிடையாது. காலையில் வந்துட்டு தோசையெல்லாம் சாப்பிடவே கூடாதுங்க. பாருங்கள், தோசை என்ன கலரில் இருக்குதுங்க மேடம்? ப்ரௌன் கலரில் இருக்குது. இதில் நாம் கேட்போம், முருகலாக தோசை செஞ்சு கொடுக்கணும். ஏறத்தாழ ஒன்றும் இல்லைங்க, அரை கார்பனில் இருக்குது. கார்பன் தானுங்க, ப்ரௌன் கலர் தான் கார்பன் தானுங்க. இன்னும் கொஞ்சம் முழு கார்பனை ஆக்கி விடுன்னு கேட்குறோம், அவ்வளோதான். அப்போ கார்பனை தின்னுட்டு நாம் ஆரோக்கியத்தை எதிர்பார்த்தா எப்படிங்க? சட்டியில் என்ன இருக்குதோ அகப்பையில் அது வரும். என்ன வேணுமோ அதை தான் சாப்பிட்ணுங்க. ஸோ அப்போ காலையில் எப்பயுமே வந்து இந்த மாதிரி இயற்கையான பழங்கள், காய்கள், ப்ரோட்டீன், ஃபேட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க. ஃபேட்டெல்லாம் கம்பல்சரி சாப்பிட்ணுங்க. ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா ஏன் நம்ம கஞ்சி சாப்பிட்றோம்னா சீக்கிரமாக சத்தாக அது உடம்புல மாறிடும். அதுக்காகத்தாங்க. ஸோ அப்போது பாருங்கள், கொழுப்பு ரொம்ப அவசியம். யார் யாருக்கெல்லாம் தலைவலி வரும் தெரியுமாங்க? தலைவலிக்கு 1000 காரணம் இருக்குது. சுடு தண்ணியில் குளிக்கிறவங்களுக்கு தான் முக்கால்வாசி பேருக்கு தலைவலி வரும். இங்கே யார் யாரெல்லாம் சுடு தண்ணியில் குளிக்கிறீங்க மேடம்? கை தூக்குங்க. ஓகே, இவங்களுக்கெல்லாம் தலைவலி அடிக்கடி வரும். தலைவலி வர்றவங்களும் இருக்கிறாங்க. பெண்களுக்கு தான் ஏன் வரும்? ஏன்னா பெண்கள் வந்து குறிப்பாகவே வந்து பார்த்தோன்னா எல்லா பிரச்சனைகளும், குழந்தைங்க பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை எல்லாம் அவங்க தலையில் தான் விழுகும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அது எங்களுக்கு விழுந்துச்சு அப்படின்னா எந்த ஆண்களும் தாங்க மாட்டாங்க. பெண்கள் கொஞ்சம் தாங்குவாங்க. ஒரே சமயத்தில் அஷ்டாவதானியாக இருப்பாங்க, சீரியஸாங்க. ஆண்கள் வந்து ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலையை சொல்லி பாருங்க, கடிச்சிருவாங்க அப்படிம்பாங்க. இது இயல்பாக நடக்கும். பெண்கள் எப்படிங்க? வீட்டுக்கார்ட்ட சண்டை கட்டிக்குவாங்க. காலையில் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, சமையல் நடக்கும், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஒரே சமயத்தில் எல்லாம் நடக்கும். ஆமாங்க, நேச்சர் நடக்குங்க. அஷ்டாவதானிங்க. நீங்கள் எந்த பெண்கள் எடுத்தீங்கனாலும் சரி, ஒரே சமயத்தில் 15-16 விஷயத்தை கவனிக்கிற ஆற்றல் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. பாருங்கள், வளையல், கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க. கர்ப்பமாக இருக்கும்பொழுது வேலை செய்யும்போது அவங்க ஆள் மனசு எங்கே இருக்குங்க? இந்த வளையல் உடஞ்சிடக்கூடாது. என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுடைய ஆள் மனது பாதுகாப்பில் இருக்கும். அவங்க எப்பயுமே உட்காரும்போது ரொம்ப கவனமாக உட்காருவாங்க, துணி விலகாமல் உட்கார்றது, இந்த மாதிரி என்னை எல்லோரும் கவனிக்கிறாங்க. பல விஷயம். ரோட்டில் நடந்து போகும்போது ஆண்களுடைய பார்வை இப்படிங்க, பெண்களுடைய பார்வை இப்படி. இயல்பாகுங்க, அவங்க நேச்சருங்க. பாருங்கள், இப்படித்தான் நடந்து போவாங்க. இங்கே ஒருத்தர் என்ன பார்க்குறாங்கிறது இங்கே பார்த்துட்டே சொல்லுவாங்க. ஏன்னா இது பெண்களுடைய இயல்புங்க. ஏன்னா பெண்கள் ஆரம்ப காலகட்டத்தில் காட்டுவாசியாக இருந்த சமயத்தில்ங்க குகைக்குள்ளே குழந்தைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. குகை எப்படி இருக்குதுங்க? இப்படி இருக்கும், அப்படி விரியும். அப்போ அவங்களுடைய கருமையத்தில் அது பதிவாக இருக்குதுங்க. ஸோ அப்போ பெண்களுடைய பார்வை அப்படி தான் இருக்கும். ஆண்கள் வந்து அதே மாதிரி ஒரு பெண் நினைச்சாங்கன்னா ஆண்களை ஈஸியாக ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம், ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். பெண் தன்னை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கணவர்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கணும்னா 2 விஷயம் போதுங்க. வீரத்தை சீண்டக்கூடாதுங்க. தொடனடியாக இருக்கலாம், கவலையே படாதீங்க. உலகத்தில் நீங்கள் தாங்க நம்பர் 1 வீரன்னு அவங்களை நம்ப வைக்கணும். இன்னொன்று மரியாதை, திறமை. இதை நீங்கள் உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தினீங்கன்னா சத்தியமாக மதிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இது இருக்காதுங்க, பல ஆண்களுக்கு. ஆனாலும் இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதுங்க? வீரம், திறமை, என்னங்க, மரியாதை. இது ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்ப பிடிச்சது. இந்த 3 மட்டும் கொடுத்தீங்கன்னா சரண்டருங்க, சரண்டருங்க. அப்படியே காலில் விழுந்துருவாங்க. எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. தெருவில் அவன் பார்க்குற சாஸ்தாங்கமாக விழுந்து அம்மா தாயேன்னு விழுந்துருவாங்க. அது இயல்பாக நடக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சதுங்க. என்னை இப்படித்தான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க பல நேரங்களில். அதனால் சொல்கிறேன், அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க, அனுபவிச்சதை இங்கே ஷேர் பண்ணுறேங்க.